காலங்காத்தால லிஸ்ட் வந்தோன்னே சஞ்சு சாம்சன் எனக்கு அமுச்சு விட்டான். மச்சான் நான் வந்துட்டு சிஎஸ்கேக்கு தான் போறேன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ரூமர்ஸா போயிட்டு இருந்து உண்மையிலே வரானா இல்லையா அப்படின்றது. அதனாலதான் நான் எந்த வீடியோ போடல. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வாயால் அது சொன்னதுக்கு அப்புறமே நான் சொல்றேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு தான் ஒரு வழியா அந்த ரிட்டன்ஷன் இந்த ட்ரேட் எல்லாமே முடிஞ்சிச்சு. மினி ஆக்ஷன் வந்துட்டு டிசம்பர் 16 வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் இருக்குது அதுக்கு. பட் இப்போ வந்துட்டு நமக்கு எல்லா மேட்ரு வந்துருச்சு. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரான். ஒவ்வொரு டீமா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு நம்ம போயிடுவோம். பெரிய நியூஸ் என்னன்னா சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான்ல இருந்துட்டு சிஎஸ்கேக்கு வரான். நல்ல விஷயமா, சூப்பர் விஷயம். நம்ம லாஸ்ட் ஐபிஎல்ல ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். டோனிக்கு அடுத்து அந்த இடத்த யாரு ஃபில்அப் பண்ண போறா, அந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இடத்த வந்துட்டு யார் ஃபில்அப் பண்ண போறா, அதுக்கு பெர்ஃபெக்டான ஆளு சஞ்சு சாம்சன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த காம், அந்த டோனி மாதிரி ஒரு நல்ல ஒரு காமான ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவ்வளவு பேச மாட்டான். நல்ல ஒரு மிஸ்டீரியஸான பர்சன். நல்ல மைண்ட் செட் இருக்குது. நல்ல விக்கெட் கீப்பர், நல்ல பேட்ஸ்மேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் டோனிக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்றது. டோனி இடத்த யாரும் ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த இடத்துல அந்த விக்கெட் கீப்பிங், அந்த பேட்டிங், அந்த எல்லாத்தையும் ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆளா இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே தான் நடந்திருக்கு. சஞ்சு சாம்சன் வந்திருக்கான். ஆனா இங்க இருந்து ஒரு பெரிய ஆள் அங்க போயிருக்காரு. யாரு மெயினா அப்படின்னா 2 பேர் போயிருக்காங்க. சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஃபர்ஸ்ட் ரவீந்திர ஜடேஜா போனதுல வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப அப்செட்டா தான் ஆயிருக்கானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஜடேஜா தான் ஒரு கப் அடிச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி பார்த்தேன்னா ரெய்னா வந்துட்டு ஒரு டைம்ல இப்படிதான் போனாங்க. ரெய்னா வந்துட்டு சிஎஸ்கே விட்டு தூக்குனாங்க. யாருமே எடுக்கல. அன்சோல்ட்ல போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் சின்ன வயசுல ரெய்னாவோட சரியான ஃபேன். நான் வந்துட்டு எனக்கு 2014 வரை சரியான ஒரு சிஎஸ்கே ஃபேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்படியே வந்து ஆர்சிபிக்கு மாறிட்டேன். எப்படியாவது கோலி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா, ஆர்சிபின்னு இல்லை, எனக்கு கோலி பிடிக்கும். அதனால கோலி வந்துட்டு கப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருந்தேன். அந்த டைம் சின்ன வயசுல நான் சரியான ரெய்னா ஃபேன். ஆனா ரெய்னா வந்துட்டு வெளியே தூக்குனது ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா ரெய்னா வந்துட்டு அவனுடைய பிரைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஃபீல்டிங் பண்ணல. ஒரு மாதிரி ஃபீல்டிங்ல கோட் அவுட்டான். பேட்டிங் வந்து அந்த கன்சிஸ்டன்சியா வந்துட்டு அந்த மிஸ்டர் ஐபிஎல் மாதிரி விளையாடல ரெய்னா. அதனால ரெய்னா வந்துட்டு வெளியெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அன்சோல்டுலயே ரெய்னா போனதை நம்ம பார்த்தோம். ஆனா ஜடேஜா வந்துட்டு இப்ப போனதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னே தெரியல. கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஜடேஜா வந்துட்டு போன வாட்டி சிஎஸ்கே பி மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. அவனுக்கு டீம்ல எல்லாமே சொதப்பிட்டு இருந்தாங்க. ஜடேஜா மட்டும்தான் பேட்டை சுத்திக்கிட்டே இருந்தான். ஜடேஜா மட்டும்தான் பேட்டை சுத்திக்கிட்டே இருந்தான். சிஎஸ்கேக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளேயர். 2023 வந்துட்டு கடைசி நேரத்துல நின்று வின் பண்ணி கொடுத்தது ஜடேஜா தான். அப்படிப்பட்ட ஒரு லாயலிட்டியான ஒரு பிளேயரை வந்துட்டு லாயலே இல்லாம சிஎஸ்கே வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இது வந்துட்டு சிஎஸ்கேவால மட்டும்தான் முடியும். ஆனா இது ஒரு நல்ல ட்ரேடான்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ட்ரேடு. சஞ்சு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இவ்வளவு கேவலமா ஸ்டம்பிள் ஆனதே இல்லை இதுவரை. எனக்கே பார்க்கும் போது கேவலமா இருக்க போது. எந்த நிமிஷத்துல இது வந்திருக்கு? ஓகே, இந்த நிமிஷத்துல பார்த்து சிரிச்சுக்கிறேன். அவ்வளவு கேவலமா இப்போ ஒண்ணு பண்ணேன் இல்லையா? யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இப்ப பண்ணேன்னு. பாயிண்ட் விட்டேன் பாத்தீங்களா? இதுல விட்டேன். சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு டீம்ல இருக்கிறது உண்மையிலே நல்லது. ஆனா இங்க இருந்து ஜடேஜா வந்துட்டு ராஜஸ்தான் போனதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாம் மாதிரி இருந்துச்சு பாதி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. என்னடா ஜடேஜா அனுப்பிட்டு இப்ப நாங்க என்னடா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கானுங்க. ஏன்னா சரியான பிளேயர் ஜடேஜா இல்லையா? ஜடேஜா வந்துட்டு சரியான பிளேயர். அங்க போனது வந்துட்டு உண்மையிலே அப்செட் தான். இன்னொரு ஒரு பிளேயர் வந்து கூட போயிட்டார், சாம் கரன். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அது உண்மை. அவனுங்க எல்லாம் போய் தொலைறானுங்க ஒரு வழியா. அந்த ராகுல் திருப்பதி, தீபக் கூட அவனுங்க எல்லாம் போயிருவானுங்க. நமக்கு கன்ஃபார்ம் தெரியும். டெவன் கான்வே, ரச்சன் ரவீந்திரா எல்லாரையுமே விட்டுட்டாங்க. சொல்ல போனா பத்திரானாவெல்லாம் விட்டுட்டாங்க. பத்திரானாவெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மே பண்ணல. அதனால எவனும் வந்துட்டு பத்திரானா விட்டதெல்லாம் பத்திட்டு அப்செட்லாம் ஆகிட்டு இருக்காதிங்க. என்கிட்ட வந்துட்டு ஐயோ பத்திரானா ஏன் விட்டாங்க, அவன் எங்க நல்லா போடுறான், நல்லா போட்டாதான் எடுப்பானுங்க. அவனை வச்சுட்டு என்ன பண்றது? அவனா நல்லாவே போடல. ஒரு சீசன் நல்லா போட்டான். 2023 24 பயங்கரமா போட்டான் அவன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான வந்துட்டு எதுவுமே போட்ட மாதிரியே தெரியல. சும்மா வந்துட்டு இந்த ஹைப்லயே வந்துட்டு மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால வெளியே அனுப்பிட்டாங்க. ரச்சன் ரவீந்திரா பத்தி சொல்லவே தேவையில்லாம். ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்றான் போறான் அப்படின்ற மாதிரி. டெவன் கான்வே 2023 மட்டும்தான் அலைவா இருந்தா கிரிக்கெட் ஹிஸ்டரியில. 2023 அவனோட இயர். ஐபிஎல்லையும் சூப்பரா பண்ணா, இன்டர்நேஷனலையும் சூப்பரா பண்ணா. அதுக்கப்புறம் நியூசிலாந்துல கூட ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறேன். டெவன் கான்வே ஒருவேளை வேற ஏதாவது ஒரு டீம்ல இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டெவன் கான்வே இந்நேரம் வெளியே தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. இந்தியா மாதிரி ஒரு டீம்ல இருந்தா டெவன் கான்வே இன்டர்நேஷனல்னா தூக்கி வெளியே உட்கார வச்சிருப்பாங்க. நியூசிலாந்து, இந்த மாதிரி இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ல தான் இந்த மாதிரி பிளேயர்லாம் வச்சிருப்பாங்க. சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சார் ஆடிக்கிட்டே இருங்க சார். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விராட் கோலிக்கு டெஸ்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா விராட் கோலி எப்போ 10,000 ரன் தாண்டி போயிருப்பான். ஸோ அவனெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சிஎஸ்கே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவனுக்கு டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு.
பெரிய கேள்வி என்னன்னா சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி கொடுப்பானுங்களா என்னன்னு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா சஞ்சுக்கு தான் கேப்டன் கொடுக்கணும், அவனுக்கு தான் கொடுக்கணும். ருத்ராஜ் ஜெய்க்வாருக்குலாம் கேப்டன்சி கொடுக்க கூடாது. அவனுக்கு கேப்டன்சியும் பண்ண தெரியல. பேட்டி கேட்கும் போது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எதுக்கு தோத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு 180 அடிச்சிருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி மட்டமான பதில் சொல்றது ருத்ராஜ் அவன் மட்டும் தான் முடியும். அதனால ருத்ராஜ் இதுக்குள்ள கொண்டு வராது. என்ன கேட்டா நான் சாம்சனை தான் எடுப்பேன். பெர்ஃபெக்டான ஒரு ஆளு டோனிக்கு எடுத்து எனக்கு தெரிஞ்சு சாம்சன் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. நானா இருந்தா சாம்சனுக்கு தான் கேப்டன்சியை கொடுப்பேன். இவனுக்கு பேட்டிங் எடுத்துட்டு பார்த்துட்டாலே பயங்கரமா இருக்கு. ருத்ராஜ் ஜெய்க்வாரும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க. ஆயுஷ் மாத்ரே, வேற உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், சிவம் டூபே, இவங்க எல்லாமே போதுமே. டோனி வந்துட்டு எப்படியும் 7th வர மாட்டாரு, அவர் வந்து 10th தான் வருவார். நம்ம எல்லாருக்குமே டோனியை பத்தி தெரியும். அவர் வந்து 10th 11th அந்த மாதிரி வந்து பேட்டிங் பிடிக்கிற நிலைமையில இருக்காரு. பட் இந்த வாட்டி டோனி வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் பார்த்தேன். இந்த வாட்டி எப்படியாவது நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும், போன வாட்டி நம்ம லைட்டா சொதப்பிட்டோம் அப்படின்னு பாடியெல்லாம் பயங்கரமா ட்ரிம் பண்ணிட்டு ரொம்ப எப்படி சொல்றது நல்ல கண்டிஷனோட வர்ற மாதிரி தெரியுது. பாப்பா டோனி வந்துட்டு சொல்றதெல்லாம் உண்மையா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு. டோனியை பொறுத்தவரை அவருடைய பிரச்சனையே என்ன தெரியுமா, லெஸ் கான்பிடன்ட் ஆடுறது தான். அவரு பால் போட்டோன்னு ஃபர்ஸ்ட் பாலே நான் 6 அடிக்க போறேன் அப்படின்னு அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஆனா போன வாட்டி அவர் என்ன பண்ணாரு, பொத்திட்டு டெஸ்ட் மேட்ச்ல மேட்ச் முக்காவாசி மேட்ச் இவராலே தான் தோத்துட்டு இருந்துச்சு. அதுதான் உண்மை. சொல்ல போனா டோனியால தான் போன சீசன் வந்துட்டு நீங்க தோத்துட்டு இருந்தீங்க. போன சீசன் வந்துட்டு டோனியால தான் தோத்தீங்க. ஏன்னா நிறைய மேட்ச் அவர் உருட்டி டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு அவர் உள்ள வந்தனா நான் 6 அடிப்பேன் இல்லை அவுட் ஆகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா கூட அவங்க வந்துட்டு சர்வை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட். பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேத்தன் எலிஸ் சரியான பவுலர், சாமா பவுலர். எனக்கு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இப்ப நேத்தன் எலிஸ் வந்து சூப்பரா ஆஸ்திரேலியாவில் போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்தாலும் பயங்கரமா போடுவான். மற்றபடி கலீல் அகமது, கம்பூஜி, நூர் அகமது இவனுங்களே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு பாத்துக்கிடுவானுங்க. இந்த சிவம் டூபே தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. சிவம் டூபே வந்துட்டு போன வாட்டியே டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தான் போன சீசனே. அவனும் 2023 இந்த மாதிரி சீசன்ல தான் பயங்கரமா இருந்தான். மற்றபடி ஸ்பின்னு போட்டா மட்டும்தான் அடிப்பான். ஃபுட் ஒர்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா அவன் பாட்டுக்கு என்ன வருதோ ஈஸியா ஒரு ஸ்பின் பவுலர் வந்தனா போட்டு அடிப்பான், இல்லாட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பாலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பழைய டூபே இல்லை. நிறைய பேர் வந்து என்ன சொன்னானுங்க, ஏன்டா டூபே சாம் கரனை கொடுத்துட்டாச்சு சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு நியாயமே கிடையாது. அது வந்துட்டு நியாயமான ட்ரேட் கிடையாது. சஞ்சு சாம்சன் ஐபிஎல் பொறுத்தவரை ஒரு பேடாஸான ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஒரு பிளேயரை இந்த மாதிரி ஜடேஜா மாதிரி ஒரு ஜாம்போ கொடுத்துட்டு வாங்குறது தான் ஒரு நியாயமானது. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு அப்செட். இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பி மாதிரி ஒரு புது ஃபேஸ் தேவைப்படும்ல. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு டோனி வந்து நெக்ஸ்ட் இயர் போயிருவாருன்னு நினைக்கிறேன். தெரியல அவர் எப்போ போவாரா இல்லையான்னு. ஒருவேளை போயிட்டாருன்னா கரெக்டா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது கரெக்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும் கைஸ். ஒரு புது ஃபேஸ் பார்த்தா தான் வந்துட்டு ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு பிரான்ச்சைசி கிரிக்கெட் தானே இது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா பிரான்ச்சைசி கிரிக்கெட் தானே. ஒரு புது ஃபேஸ் பார்த்தாலும் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஒரு இது வரும். பட் இருந்தாலும் ஜடேஜா போனது நிறைய பேருக்கு அப்செட்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது. இது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு வித்தியாசமா டீல் பண்ணிருக்கலாம். பட் தே ஹேவ் டு டூ இட். நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா ராஜஸ்தான் ராயல் சைடுக்கு நான் வந்துடுறேன். ராஜஸ்தான் ராயல் சைடு போனீங்கனாலே இவனுங்க சைடே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கேப்டன் யாரை போட போறானுங்க ராஜஸ்தான் சைடு அப்படின்றதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நிறைய பேர் ஜெய்ஸ்வால் கொடுக்கணும்ன்றாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஜடேஜா தான் கேப்டனா போடணும் அப்படின்றாங்க. ஜடேஜா வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கேப்டன் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஜடேஜா வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த எப்படி சொல்றது, யுவராஜ் மாதிரி வந்தேன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன்ப்பா, நான் பாட்டுக்கு என் பாலை கொடுத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பேன், இல்லாட்டா சுத்தி போட்டு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் யுவராஜ் இருப்பாரு. அந்த கேப்டனா யுவராஜ் வந்து அவ்வளவு பயங்கரமா பண்ண மாதிரி எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஜடேஜாவும் எனக்கு தோணும். சில சமயம் வந்துட்டு ஜடேஜா வந்து அவருடைய வேலையை நல்லா பார்ப்பாரு. அதுக்காண்டி வந்துட்டு நான் இங்க வரேன், நான் கேப்டனா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எனக்கு செட் ஆன மாதிரி தெரியல. இன்னொரு சில பேர் என்ன சொல்றீங்கன்னா ஜெய்ஸ்வால்ட்ட கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஜெய்ஸ்வாலும் எனக்கு வந்துட்டு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு நல்ல கேப்டனா இருப்பானான்னு எனக்கு தெரியல. இந்த சைடு கேப்டன்சி வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குது. எனக்கு பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது. ஷெம்ரான் ஹெட்மயரை கொடுக்கல. எவனெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க, ட்ரேட் பண்ணி விட்டானுங்க. நிதிஷ் ராணா வந்து டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. சஞ்சு சாம்சன் போயாச்சு தெரியும் எல்லாருக்கும். ஃபசல் ஃபரூக்கி நிறைய பேர் விட்டுட்டானுங்க. மகேஷ் தீக்ஷனா, வனிந்து அசரங்கா. நான் வந்துட்டு பெரிய பெரிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். வனிந்து அசரங்காவெல்லாம் விட்டுட்டாங்க. வனிந்து அசரங்கா விடணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சம் வச்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க இவங்களுக்கு. சொல்ல போனா இந்த பர்கர் வந்துருவான் எப்படியும் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கு கன்ஃபார்ம் பர்கர் வந்துருவான், சூப்பரா போடுவான். ஆர்ச்சர் இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்? மக்காப்பா இருக்கான். என்ன வேணும்? பேட்டிங் பார்த்துட்டீங்கன்னாலும் சமயம் இருக்குது. ஃபெரேரா வந்துட்டானுங்க, ட்ரேட் பண்ணி உள்ள இறக்கிட்டானுங்க ஃபெரேராவை. வேற சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங் டாப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெயஸ்வால், ரியான் பராக் இவனுங்களே காட்டடி அடிப்பானுங்களே.
இவனை ரியான் பராக்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ரியான் பராக்லாம் வந்துட்டு சூப்பரான பிளேயர், அவன் தான் ட்ரோல் பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரை ரியான் பராக் வந்து செம ஸ்வாகியான பிளேயர் தான், அவனும் சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர் தான். மற்றபடி த்ரூ ஜுரேல் செமையா இருக்கு, இந்த டீம் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் அந்த கேப்டன்சி எப்ப பார்த்தாலும் இந்த ராஜஸ்தான் ராயலுக்கு ஏதோ ஒன்று இடிக்கும். இந்த சிம்ரன் ஹெட்மயரை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது மட்டும் எனக்கு புரியல. ஏன் வந்துட்டு ஹெட்மயரை வந்துட்டு அப்படியே உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்துட்டு ஒரே கேள்விக்குறியா இருக்குது. ஹெட்மயர் வந்துட்டு எதுவுமே பண்ண மாதிரியே தெரியல. கொஞ்சம் வருஷமாவே ஐபிஎல் ஹெட்மயர் வந்துட்டு என்ன பண்ணானே தெரியல. ஒரு டைம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு மேட்ச் வருவான், ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிப்பான், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்த மாதிரி இருக்கும், காணாம போயிடுவான். இதுதான் பண்ணிட்டு இருந்தான். பட் ஹெட்மயர் எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்கலாம். மற்றபடி என்ன கேட்டீங்கன்னா சாலிடான டீம். கேப்டன்சி எடுக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போது இவங்களுக்கு. எவன்ட்ட கொடுக்கறது அப்படின்னே தெரியல. ஏன்னா எவனுமே எனக்கு பார்க்கும் போது வந்துட்டு இவங்க தான் கேப்டன் அப்படின்னு எனக்கு தெரியல. ரியான் பராக் ஒரு தண்டம். கேப்டன்சி பேட்ஸ்மேனா எனக்கு பிடிக்கும், கேப்டனா எனக்கு பிடிக்காது. ரவீந்திர ஜடேஜா நான் சத்தியமா போட மாட்டேன். மேபி டைம் சேஞ்ச் ஆயிருக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கலாம் அவருக்கும். பழைய ஜடேஜா இல்ல, இப்போ வந்துட்டு பயங்கரமா விளையாடுறாரு, முன்னாடி மாதிரி இல்ல. 2021 வேற டைம், இப்ப வேற டைம். அதுல இருந்து ஜடேஜாக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸா கூட இருக்கலாம். ஜடேஜாக்கு வந்துட்டு இந்த கேப்டன்சி பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா வந்திருக்கலாம். மேபி ஜடேஜா கூட இருக்கலாம், பாப்போம் என்னன்னு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் அதை பாக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் வரேன். கடப்பார டீம்னா, அதாவது எனக்கு மினி ஆக்ஷனே தேவையில்லை அப்படின்ற மாதிரி புளிச்சு எடுத்துட்டானுங்க இவனுங்க டீமுக்கு என்னடா பிரச்சனை? இவங்க டீம்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டானுங்க. எந்த தைரியத்துல அர்ஜுன் டெண்டுல்கரை விட்டானுங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயர்ஸை எப்படி விடுறாங்கன்னு எனக்கு புரியலப்பா. அர்ஜுன் டெண்டுல்கர் வந்துட்டு எப்படிப்பட்ட ஆள் வரலாம்? காலையில சில்க் பஜாமாஸ்ல எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மில்க் ஷேக் குடிச்சிட்டு பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கிற மனுஷன் அவரெல்லாம் அசால்ட்டா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விட்டுட்டு அனுப்பிட்டீங்க. அவரெல்லாம் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலா பவுலிங் போட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அர்ஜுன் டெண்டுல்கர். நீங்க பாட்டுக்கு அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வேற டீமுக்கு அனுப்பிட்டா என்னங்க மும்பை இந்தியன்ஸ் பண்றீங்க? உங்க ஓனரை பார்த்து தான் நான் கேட்கறேன். எப்படி வந்துட்டு நீங்க அர்ஜுன் டெண்டுல்கர் மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் வெளியே விடுறாங்கன்னு தெரியல. அவர்லாம் ஒரு லெஜெண்ட். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், எங்க ரோஹித் சர்மாவை கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு நினைச்சேன். முட்டாப்பேலுக்கு ரோஹித் சர்மா எதுவும் கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு. கொடுத்தா கலவரம், கொடுத்தா ரோஹித் சர்மாவை விட்டுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் பண்ணிட்டா கலவரம் நடக்கும். கேப்டன்சியை புடுங்கினதுக்கு வெறி ஆயிட்டானுங்க எல்லாரும். ஸ்டேடியத்துல பாம் வைக்கிற அளவு வந்துட்டானுங்க. ரோஹித் சர்மாவை கொடுத்தனா பிளாஸ்ட் தான், வாங்கரையில பிளாஸ்ட் கண்டிப்பா நடக்கும். சோ அந்த நிலைமையில தான் இருக்கு மும்பை. மத்தபடி பார்த்தோன்னா இந்த டீமுக்கு என்னடா குறைச்சல்? இது இந்தியன் டீமு. எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு இந்தியன் டீம். இந்த டீம்ல என்னடா பிரச்சனை இருக்கு? யார் அப்படி வெளியே விட்டுருக்கானுங்க? கரண் சர்மா வெளியே விட்டுருக்கானுங்க, முஜீப், இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை கைஸ். எல்லாருமே இருக்கானுங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரயன் ரிங்கல்டன், ஹர்திக் பாண்டியா, அமன்தீர், வில் ஜாக்ஸ், ஷாகுல் தாகூர் வந்திருக்கான். நம்மளால புதுசா வந்துட்டா இருப்பா லார்ட் ஷாகுல் தாகூர். கிட்டத்தட்ட எல்லா டீமே ஒரு அலசிட்டு வந்துடுறான் பாரு. ஷாகுல் தாகூர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் வந்துட்டு இந்த ஐபிஎல் வந்து அன்சோல்டா போறது, இந்த ஐபிஎல்ல வாங்குறது அந்த பழக்கமே கிடையாது. ஒன்லி ட்ரேட் தான். தலைவன் இப்படிதான் வந்துட்டு ஷாகுல் தாகூர் வந்து முக்காவாசி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். காத்திலே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டே இருப்பா ஷாகுல் தாகூர். அதுதான் ஷாகுல் தாகூர். மயங்க் மார்க்கண்டே, ஷெஃபேல் ரதர்ஃபோர்டை எதுக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஷெஃபேல் ரதர்ஃபோர்டை எதுக்கு, எந்த ரீசனுக்காக, எனக்கு எந்த மைண்ட் செட்ல வாங்கினாங்கன்னு தெரியல. பவுலிங்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா தாங்க இருக்குது. ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சாயர், அதே டீம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சில பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஷாகுல் தாகூர் வந்திருக்கான், அவ்வளவுதான். ஒரு நல்ல இதான். ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்ச ரதர்ஃபோர்ட் எல்லாம் சும்மா வாங்கினமா எனக்கு தெரியுது. ஒரு 2 கோடிக்கு வாங்கி போடுவோம், திடீர்னு நம்ம தேவைப்படுவோம் ஏதாவது அடிக்கிறதுக்கு அப்படின்னு வாங்கி போட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா குஜராத்லயே வந்துட்டு அவன் எப்படி தெரியுமா, ஆஃப் சைட்ல போட்டு அடிக்க தெரியாது ஐயாவுக்கு ஆஃப்ல ஒயிட் லைன்ல வைங்க, சுத்தமா ஆட தெரியாது அவனுக்கு. லெக்ல போடுங்க காட்டாமாய் சுத்துவான். வெஸ்ட் இண்டீஸ்ல இதே கதை தான், லெக்ல போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். தெரிஞ்சு இந்த ஒயிட் லைன்ல ஹேசல்வுட் எல்லாம் போட்டு அடிக்கவே தெரியாது, பேன்னு முழிப்பான். எதுக்கு இவனை வாங்கினாங்கன்னு தெரியல. பட் இதுக்கு தான், சும்மா கடமைக்கு சரி வாங்கி போடுவோம், ஏதாவது நடக்குமே அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வாங்கின மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வருவோம். இந்த டீம்ல யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னா, மயங்க் அகர்வால், டிம் ஷைஃபர்ட், லியம் லிவிங்ஸ்டன், லுங்கி நிகிடி, இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விட்டா கூட இந்த டீம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டீமா ஆயிருச்சு. என்ன ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த ஸ்டேடியம்ல பெங்களூர்ல வந்துட்டு நாங்க மேட்ச் ஆட போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டாம்ப் டெத் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பெங்களூர்ல மேட்ச் நடக்கிற மாதிரி தெரியல. பூனேக்கு நாங்க வந்துட்டு மாத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாலி தான், ஏன்னா அவங்களுக்கு வினையே வந்துட்டு அவங்க ஹோம் டவுன் தான்.
இன்னொரு என்னன்னா அவங்க பிரான்ச்சைஸே ஒரு புதுசா ஏதோ வாங்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு. மறுபடியும் வந்துட்டு ஆர்சிபி இன்னொரு வாட்டி சாம்பியன்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவு டீம் வச்சிருக்கானுங்க இவனுங்க டீமுக்கு என்ன குறைச்சல், அதே பிளேயர்ஸ் அப்படியே வச்சிருக்கானுங்க. லியம் லிவிங்ஸ்டன் வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எவனையோ வாங்க போறானுன்னு தெரியுது. ஒரு பிளேயரை அன்எக்ஸ்பெக்டடா அவன் பெர்ஃபார்ம் பண்ண போறான் அப்படின்னு எனக்கு தோணுது. சிஎஸ்கேல இந்த லியம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லரு, மேக்ஸ்வெல் இவனுங்க எவனோ வந்துட்டு மாட்ட போறான். சிஎஸ்கேக்கு வச்சு உரிக்க போறானுங்க. இந்த மேக்ஸ்வெல் எல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மேக்ஸ்வெல் நல்லா ஆட மாட்டான், லியம் லிவிங்ஸ்டன் நல்லா ஆட மாட்டான் அப்படின்னு கற்பனை உலகத்துல இருக்காதீங்க. இவனுங்க எல்லாருமே திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. இந்த மேக்ஸ்வெல் எப்பவுமே அப்படிதான். ஆர்சிபிக்கு எப்போ 2021 23 தெரியல, செம அடி அடிச்சான் ஆர்சிபிக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் சைலண்ட் ஆயிட்டான். எப்பவுமே மேக்ஸ்வெல் இதுதான் பண்ணுவான். பஞ்சாப்ல இருக்கும்போது அதே தான். 2014 பஞ்சாபை கொடிகட்டி பறந்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் காணாம போயிடுவான். இதுதான் மேக்ஸ்வெல். திடீர்னு சிஎஸ்கேல வாங்கி போட போறானுங்க. பவுலிங்ல போட்டு ஒரு 4 விக்கெட் தூக்க போறான், சம்மு டம்முன்னு அடிக்க போறான். சேப்பாக்கத்துல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல ஒரு பிரச்சனை கூட எனக்கு தெரியல. ஒண்ணு கூட எனக்கு கண்ணுல காட்டுங்க பாப்பா எனக்கு ஒரு பிரச்சனை. இல்ல எனக்கு வரலையே பிரச்சனை. அழகா இருக்கு இந்த டீமுக்கு மேல. என்னடா வேணும்? கேப்டன் ரஜத் பட்டிதாரு, விராட் கோலி, தேவதத் படிக்கல், ஃபில் சால்ட், ஜித்தேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, டிம் டேவிடு, ரொமேரியோ செப்பர்டு. பேட்ஸ்மேனுக்கு தேவை ஒருவேளை எவனாவது வெளியே போகணும்னா ஜேக்கப் பத்தல் வந்துருவான். பவுலிங் ஹேசல்வுட், எஸ் தயாலு, புவனேஸ்வர் குமார், துஷாரா இருக்கான். அடடே சொல்லும் போதே எனக்கு வெளியே வந்துடும் போலடா. கம்முன்னு இருக்கப்பா. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டீமுக்கு போயிருவோமா? அடுத்து யாரு இருக்கா? குஜராத் டைட்டன்ஸ்க்கு நான் வரேன். டைட்டன்ஸ்ல ஒரு பெரிய மாற்றங்கள் ஒண்ணுமே இல்லை. என்ன ரெதர்ஃபோர்ட்டை தூக்கி அனுப்பி விட்டுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. தம்பி போப்பா நீ அங்கன்னு. அவன் அந்த டீம்ல இருந்து அவ்வளவு ஒன்றும் பண்ணல. 1-2 சிக்ஸ் அடிச்சுட்டு கிளம்பக்கூடிய ஆள் தான். இந்த டீம் எனக்கு பார்க்கும் போது ஒரு நல்ல டீம் மாதிரி தான் தெரியுது. என்ன ஜெரல் குட்சியா மட்டும் ஒரு பெரிய பிளேயர் வெளியே போன மாதிரி எனக்கு தெரியுது. என்ன இவனை வச்சாலும் ஒரு பிரோஜனம் இல்லை, வச்சாலும் ஒரு பிரோஜனம் இல்லை, வைக்காட்டி ஒரு பிரோஜனம் இல்லை. ககிசோ ரபாடா, நான் ஆக்சுவலா ககிசோ ரபாடா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட்ல லைட்டா மிஸ் பண்றேன். அவன் வந்திருந்தா ஏதாவது இம்பாக்ட் நடந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு வீடியோ போடுவாங்க கைஸ் நம்ம வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். மேட்ச் முடிஞ்சதுன்னா நான் போடுறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமுமே இருந்த மாதிரியே தெரியல. நல்ல ஸ்ட்ராங்கான சைடு தான் இவங்களை பொறுத்தவரை. என்ன வேணும் சாய் சுதர்ஷன், இவங்களுக்கு பிரச்சனையே இந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் வந்து சரிகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரெதர்ஃபோர்ட் இந்த ஏரியா தான் வந்துட்டு லைட்டா அடி வாங்குது. மற்றபடி இந்த டாப் 3 கன்னு ஜாஸ் பட்லரு, சுமன் கில்லு, சாய் சுதர்ஷன் இது பயங்கரமானது. இந்த ராகுல் திவாட்டியா பையில வச்சு ஏதாவது பண்ணணும். இந்த ராகுல் திவாட்டியா வந்துட்டு கொஞ்சம் டிமிக்கி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது கண்ணுக்கு. உங்களுக்கு என்ன தெரியுது? மற்றபடி ரஷீத் கானு இவனுங்கெல்லாம் ஓகே தான். சாய் கிஷோர் இந்த டீமும் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. முகமது சிராஜ், கிளென் பிலிப்ஸ் வந்துருவான். கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு அவன் போன வாட்டி இன்ஜுரியோட போனவன், என்ன ஆனானே தெரியல. கிளென் பிலிப்ஸ் அவெல்லாம் சரியான ஒரு ஆல்ரவுண்டர். ஃபீல்டிங்னு வந்துட்டா பறக்கக்கூடிய ஆளு. அவனை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்துருவான். மற்றபடி எனக்கு இந்த டீம் பார்க்கும் போது அவ்வளவு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றம்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. நல்லா தான் இருக்குது. ஏன் பேசுறதுக்கு இவ்வளவு இதா இருக்குது இந்த வாட்டி அப்படின்னா, போன வாட்டி ஏன் ஐபிஎல் டாபிக் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, நிறைய பேர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 6 பேர் தான் வந்துட்டு நீங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று மெகா ஆக்ஷன் வந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. இது ஒரு மினி ஆக்ஷன் தானே வரப்போகுது. அதனால எல்லாம் டக்குன்னு பார்த்து விட்டுற வேண்டியதான். டெல்லி கேபிட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சைடா இருக்குது. நிதிஷ் ராணா உள்ள வரான். டெல்லி கேபிட்டல் ராஜஸ்தான்ல இருந்து நிதிஷ் ராணா உள்ள வரான். எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஓப்பனிங் கன்ஃபார்ம். யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஃப் டு பிளஸ், ஜேக் ஃபேசர், மெகர்க், ஃபெரேரா இவனுங்க எல்லாரையும் விட்டுருக்கானுங்க. மோஹித் சர்மாலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பா வந்துட்டு மோஹித் சர்மாலாம் விட்டுருவாங்க அப்படின்னு. ஃபேஃப் டு பிளஸ் எந்த டீம் எடுக்க போறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஏஜ் ஆயிட்டு நிறைய இன்ஜுரின்னு நம்மால் வெளியே உட்காந்துறாரு. ஏன்னா வயசாகுது காசு. என்னதான் ஆள் பார்க்க ஃபிட்டா இருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணும்போது பாடி வந்துட்டு பெயின் வரும்ல. அதனாலேயே நிறைய வாட்டி இவனுக்கு இன்ஜுரி வந்துருது. நான் வந்துட்டு யோசிச்சேன். எனக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சுட்டு எப்படியும் வந்துட்டு ஃபேஃப் டு பிளஸ் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு. ஜேக் ஃபேசர் மெகர்க்கு வந்து ஒரு சீசன் மட்டும்தான் கைஸ் நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. ஆள் வந்து அவுட் ஆயிட்டான். இன்டர்நேஷனலே ஒன்றும் பண்ணல பாவம். எனக்கு தெரிஞ்சு 100% கன்ஃபார்ம் ஆயிட்டு கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் அப்படின்னு. இந்த நிதிஷ் ராணா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்துருவானுங்க. அவனை வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஓரளவு நல்லா ட்ரீட் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிதிஷ் ராணா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணலாம். கேகேஆர்ல இருக்கும் போதெல்லாம் நிதிஷ் ராணா வந்துட்டு ஒரு மாதிரி கில்லி மாதிரி இருந்தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இவனுக்கு கொஞ்சம் நல்லா எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவானுங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு.
அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸை நல்லா யூஸ் பண்ணாலே, யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு நிதிஷ் ராணாவெல்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னா நிதிஷ் ராணாலாம் சூப்பரான பிளேயர். எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா வந்துட்டு டெல்லிக்கு வந்தது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஓரளவு சாலிடான டீம் மாதிரி தான் தெரியுது. நட்ராஜனு மிச்சல் ஸ்டார்க். நட்ராஜன்னா போன வாட்டி ஆடவே இல்லை, அவனையும் மிச்சல் ஸ்டார்க் இவனுங்க 2 பேரும் விட்டாலே எனக்கு தெரிஞ்சு கலட்டி கொடுத்துருவானுங்க. இவனுங்க 2 பேருமே போதும். எனக்கு ஏதோ இவனுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் இதெல்லாம் ஓகே தான். அக்சர் பட்டேல் கேப்டன் யாரா இருக்க போறாங்கன்னு தெரியல. அக்சர் பட்டேல் இல்ல, KL ராகுலுக்கு போவாங்களா, இல்ல அதை வச்சே ஓட்டுவாங்களா? குல்தீப் யாதவ் இருக்கான் பவுலர், இதுக்கு மேல என்னடா வேணும்? சரியான டீம்டா இது. கருண் நாயர் இருக்கான், KL ராகுல் நல்ல டீம், ஸ்டப்ஸ் இருக்கான், நல்ல டீம் கைஸ். எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு சூப்பரான ஒரு டீம் தான். இப்போ அடுத்த டீம் பார்ப்போமா? ஒரு டீமா போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பஞ்சாபுக்கு வருவோம். பஞ்சாபை பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் இதுல எனக்கு ஒரு பெரிய பாரபட்சங்கள் பார்க்காம ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா ஜாஷ் இங்கிலீஷை வந்துட்டு எதுக்கு விட்டாங்க? இங்கிலீஷை ஏன்டா விட்டீங்க? எனக்கு புரியல. மேக்ஸ்வெல் விட்டது நான் ஒத்துக்கிறேன், மேக்ஸ்வெல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கிலீஷ் ஏன்டா விட்டீங்க? அவன் சூப்பரா தானடா ஆடிட்டு இருந்தான், அவனை ஏன் விட்டானுங்கன்னு தெரியல. எதுக்கு அவனை விட்டு? ஒருவேளை அவனுக்கு வந்துட்டு இல்ல நாங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ், நாங்க வந்து டொமஸ்டிக்ல இருந்துட்டு வந்து ஆள் பிடிக்கிறோம் அப்படின்னு எது யோசிக்கிறானுங்களா? ஏன்னா இவனுக்கு பஞ்சாப் சைடை பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மேலதான் ட்ரஸ்ட் வச்ச மாதிரி இருக்குது. ரிக்கி பாண்டியன் வந்துட்டு, ஏன்னா ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு தெரியும் எப்படி வந்துட்டு லோக்கல்ல இருந்தே ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த இதுல அவர் போறாரா என்னன்னு தெரியல. ஸ்ரேயசர் இந்த டீமுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியன்ஸ் ஆரியா, சசாங் சிங், என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை? ஹர்ப்ரீத் பிரார். பவுலிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா போடக்கூடிய ஆள் தான் இருக்கானுங்க. ஹர்ஷ்தீப் எல்லாம் பயங்கரமான ஆள் தான். சஹாலு, மார்க்கா ஆன்சனு, ஹிட்டர் வேணும்னா ஸ்டாயினஸ். இதுக்கு மேல என்ன வேணும் இந்த டீம்ல? எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு இது என்னால வந்து ஏத்துக்க முடியலன்னா, இங்கிலீஷை நீங்க விடாமலே இருந்திருக்கலாம். இங்கிலீஷை வந்து ஏன் வந்து விட்டானுங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஏன் விட்டானுங்கன்னு எனக்கு புரியல. அவனை விட்டுருக்கவே கூடாது. அவன் நல்ல ஆர்டர் பிளேயர் தானே, எதுக்கு அவனை விட்டானுங்கன்னு தெரியல. அவன் வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருப்பான், ஒரு நல்ல பேட்ஸ்மேனாகவும் இருப்பான். அவனை விட்டுருக்க கூடாது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவைப்படுவானுங்க. இந்த பும்ரா அடிச்சான் தெரியுமா? ஐ திங்க் செகண்ட் செமிஃபைனல் நினைக்கிறேன். அசால்ட் அடிப்பான் பாருங்க. ஒரு ஓவர்ல 2 6 2 4 அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியன் மாதிரி பிளேயர்ஸால மட்டும்தான் முடியும். அதனாலே வச்சிருக்கணும். மற்றபடி எனக்கு கேட்டீங்கன்னா பஞ்சாப் வந்து ஸ்ட்ராங்கா தான் கைஸ் இருக்குது. பஞ்சாப்ல எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. வேற என்ன இருக்குது? டெல்லி பத்தி பேசியாச்சு, மும்பை பேசியாச்சு, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு வரேன். லக்னோவை பாத்தீங்கன்னா லக்னோ வந்து சாகுல் போயிட்டான். இவரு முகமது ஷமி வந்துட்டாரு. முகமது ஷமி வந்திருக்காரு, அர்ஜுன் டெண்டுல்கர் இங்க வந்திருக்காரு. நான் அர்ஜுன் டெண்டுல்கர் பத்தி பேச விரும்பல. அவரை ஒரு மூலையில நான் போட்டுட்டேன். அது கண்ணில் அந்த ட்ரேட் சிம்பிள் போட்டிருக்கு, அது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்ல. முகமது ஷமி இங்க வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். இவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மயங்க் யாதவ் அப்படின்னு ஒருத்தனை நம்பினாங்க, அவன் இன்ஜுரின்னு 1.5 வருஷம் காணாம போயிட்டான். அது நம்பினது பெரிய தப்பா போயிட்டு. பட் மயங்க் யாதவும் முகமது ஷமி கிளிக் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெடிதான். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த டீம்ல நிறைய பேரை விட்டுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை. சொல்ல போனா டேவிட் மில்லரு, ஷாகுல் தாக்கூர் போயிட்டான். டேவிட் மில்லரு, ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், ஷிமார் ஜோசப்பை விடுங்க, அவன் IPL பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ரவி பிஷ்னாய் விட்டது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டனா ஒரு 50-50 மாதிரி தான் தெரியுது. என்ன கேட்டனா, நான் பர்சனலா எப்பவுமே எனக்கு ரவி பிஷ்னாய் பார்க்கும்போது ஒரு ஓவர் ரேட்டட் ஃபீலிங் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரவி பிஷ்னாய் எப்பெல்லாம் பார்க்குறேன்னா எனக்கு ஒரு ஓவர் ரேட்டட் ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும். மேபி நீங்க வந்து ஆக்ஷன்ல யாரையாவது பிடிச்சி வாங்க போறீங்களா என்னன்னு தெரியல, இல்ல முகமது ஷமியை நம்பிட்டு இருக்க போறீங்களா, நாங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு நாங்க வந்து கதிகலங்க வைக்க போறோம் அப்படின்னு எதுவும் இதுல இருக்க போறீங்களா என்னன்னு தெரியல. முகமது ஷமி வந்துட்டு சன்ரைசர்ஸ்ல ரொம்ப பேடா போட்டாரு, அதான் உண்மை. சொல்ல போனா சன்ரைசர்ஸ்ல ரொம்ப மோசமா போட்டாரு. குஜராத்ல இருக்கும்போது நெருப்பு மாதிரி இருந்த மனுஷன் சன்ரைசர்ஸ்ல ரொம்ப ஒஸ்டா போட்டாரு. இங்க வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தோன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சைடு தான். மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன், இது போதும். நிக்கலஸ் பூரன், மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம், பிரெட்ஸ்கி, இவனுங்க எல்லாமே சரியான பிளேயர் கைஸ். இந்த ரிஷப் பண்ட் போன சீசன் கிளிக் ஆகல. லாஸ்ட் அந்த எண்டில் RCB மேட்ச்ல பிடிச்சி அடிச்சுட்டு கிடந்தா RCBயும் சூத்து அடிச்சு அனுப்பிட்டானுங்க. மற்றபடி பார்த்தோன்னா இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசென்டான டீம். டேவிட் மில்லர் தான் எங்க வாங்க போறாங்கன்னு தெரியல. டேவிட் மில்லர் வந்துட்டு குஜராத்ல இருந்து போனதுக்கு அப்புறமே வந்துட்டு ரொம்ப ஒன்றும் சிறப்பாலாம் பண்ண மாதிரி தெரியல. ஒரு மாதிரி ஃபிளாப்பா தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. குஜராத்லயே வந்து கொஞ்சம் எண்டில் வந்து சும்மா ஓபி அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வந்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் ஆண்டுட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இருந்த மாதிரி இல்லை. எனக்கு பார்க்கும் போது இப்போதைக்கு CSK ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. CSK
மும்பை அண்ட் ஆர்சிபி பயங்கரமா இருக்கு என்ன பொறுத்தவரை. மும்பை ஆர்சிபி தான் கொடூரமா இருக்கானுங்க காட்டு பயலுக. அப்படியே அடுத்த டீம் போனீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எனக்கு ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு, இந்த மேட்ச் வந்து ரிலீஸ் பண்றது, பிளேயர் ரிலீஸ் பண்ற போதெல்லாம் ஒரு சின்ன நியூஸ் வந்துச்சு. என்னன்னா ஹென்ரிக் கிளாசனை விட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஹென்ரிக் கிளாசனை நீ விட்டுருந்தனா ஒன்ன மாதிரி ஒரு மக்கு பிளாஸ்திரி எவனுமே இருக்க முடியாது. ஹென்ரிக் கிளாசனா ரிலீஸ் பண்ற தாட் பேச்சு மண்டையில ஓடிச்சு அப்படின்னா ஒன்ன மாதிரி முட்டா பய வேற எவனுமே இருக்க மாட்டான். எவனுமே ஹென்ரிக் கிளாசன் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இவனுங்க டீமோட பிரச்சனையே என்ன தெரியுமா, செட்டிலான ஒரு ஆர்டர் இருந்தாலே போதும். ஆனா இவங்க எப்படி தெரியுமா இருக்கானுங்க, எல்லாமே ஒரு அட்டாக்கிங் பிளேயர்ஸாவே இருக்கானுங்க. எல்லாருமே அட்டாக், அதான் பிரச்சனை. நிற்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. இப்ப விராட் கோலி இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து நின்னும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்கெல்லாம் நின்னும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஆனா அவங்க டீம் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன் இந்த 4 ஃபயர் ஒர்க்ஸும் வெறும் அடிக்க மட்டும்தான் செய்வானுங்க. வந்தாலே அடிக்க மட்டும்தான் செய்வானுங்க, இல்லாட்டா அவுட் இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு 2024 சூப்பரா இருந்துச்சு. 260, 280, 287 அந்த மாதிரி போயிட்டு இருந்து. பட் இந்த சீசன் ஃபிளாப் ஆயிட்டானுங்க. கடைசியா நடந்த சீசன்ல ஃபிளாப் ஆயிட்டானுங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகல. வந்த ஒருத்தர் மூணு சர்ன்னு போயிடுறானுங்க எல்லாம் மொத்தமா. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகும், அப்படியே அபிஷேக் எல்லாம் வரிசையை போயிடுறானுங்க. இந்த டீம்லயும் நிறைய பேர் விட்டுருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க டீம் ஒரு டீசென்டான டீம் தான். என்ன ஷமி போயிட்டாரு, வேற பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், கமிந்து மெண்டிஸ்லாம் நல்லா தான் இவங்க டீமுக்கு பண்ணிட்டு இருக்கான். இந்த நிதிஷ்குமார் ரெட்டி போன வருஷம் சொதப்புனா இந்த வாட்டி நல்லா பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் யாரையுமே கொடுக்கல. ஆடம் ஜாம்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ராகுல் சஹர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மினி ஆக்ஷன்ல தான் பார்க்கணும் என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு. அவனுங்களுக்கு நின்று ஆடக்கூடிய மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும். அதை மட்டும் இவனுங்க பார்த்துட்டாங்கன்னா போதும். இல்லாட்டா அவங்க பிளேயர்ஸே வந்துட்டு ஏதாவது டிசைட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் டிசைட் பண்ணிலாம் ஆடக்கூடாது. இவனுங்க எப்பவுமே அவனுங்க ஸ்டைல தான் ஆடணும். வந்தோன்னா பலார்னு அடிச்சு ரன் ஏற்றணும். பட் இருந்தாலும் இந்த 4th 5th அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தால் தேவைப்படும் தோணுது. எப்பவுமே ஒன் ட்ரிக் ஃபோனி மாதிரி ஆயிரும் இல்லாட்டா. அதுதான் நடந்துச்சு இந்த லாஸ்ட் சீசன்ல. ஒன் ட்ரிக் ஃபோனி மாதிரி ஆனானுங்க, டக்குன்னு விக்கெட் எடுத்து அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஸோ ஓரளவு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லாமே மினி ஆக்ஷன்ல தான் தெரிய போகுது. நெக்ஸ்ட் டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்கதான் ஒரு ஊரே விட்டுருக்கானுங்க. கடைசி டீம் தான், ஒரு ஊரே விட்டுருக்கானுங்க இந்த டீம்ல. எல்லாரையும் விட்டமா இருக்கு. குவிண்டன் டீகாக், குர்பாஸ், மோயின் அலி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசில், மயங்க் மார்க்கண்டேல ட்ரேட் பண்ணிட்டானுங்க. ஆண்ட்ரிட் நோக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன். இதுல வந்துட்டு பெரிய ஒரு பேர் அடிபட்டு இருக்குது என்னன்னா ஆண்ட்ரே ரசில விட்டதுதான். ஆண்ட்ரே ரசில ஒருவேளை சென்னை சூப்பர் கிங் வாங்கிட்டானுங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். சென்னை ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரசில விட்டுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இல்ல அவனுங்க வந்து விட்டுட்டு மினி ஆக்ஷன்ல வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ரசில் வந்துட்டு சொல்ல போனோம்னா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுதான் உண்மை. அவன் கிட்டத்தட்ட ஒரு 2 சீசனா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ரசில் வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு எப்படின்னா ஐபிஎல் சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மேட்ச்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 40 ரன் அடிச்சிருவான். ஒரு 20 பாலுக்கு 40 ரன் அந்த மாதிரி அடிப்பான். பட் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 சீசனா எப்படி ஆடிட்டு இருக்கான்னா ஒரு சீசனுக்கே வந்துட்டு 2 மேட்ச் தான் ஆடுவான். அதுல ஒரு மேட்ச் தோத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி எனக்கு ஏதோ சிஎஸ்கே போவாங்கன்னு தோணுது ரசிலுக்கு. பார்ப்போம் சிஎஸ்கே எவனோ வாங்க போறானுங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கூத்தா இருக்கு. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு டீம் வந்துட்டு ஃபிளாப் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா. இந்த வாட்டி நல்லா வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். மற்றபடி இந்த டீம்ல வந்து நிறைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. அஜின்கே ரஹானே, ரோமன் பவல், ரிங்கு சிங்லாம் கண்டிப்பா இருக்கணும். ரகுவன்ஷி, மணிஷ் பாண்டேவெல்லாம் வச்சிருக்காங்கப்பா. மணிஷ் பாண்டேவெல்லாம் இன்னும் இருக்கானோட. சுனில் நரேன் தான் ஓபன் பண்ண போறான்னு தோணுது எனக்கு இந்த வாட்டியும். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. உம்ரான் மலிக்க வச்சிருக்காங்க டீம்ல. இவனை மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு வேஸ்ட் பண்ற ஒரே நாடு இந்தியாவா தான் இருக்கும். உம்ரான் மலிக்னா பேய் மாதிரி போடக்கூடிய ஆளு. இவனை டீம்ல எதுக்குடா வச்சிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அந்த ஹர்ஷித் ராணா மாதிரி தண்ட கர்மாந்திரத்துக்குலாம் உம்ரான் மலிக் மாதிரி ஒரு ஆளை உள்ள உட்கார வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணாலே போதும். இவனுக்கு இந்த லயன் அண்ட் லென்த் வந்துட்டு நல்லா போட விட்டாலே போதும். லயன் அண்ட் லென்த்தை வந்துட்டு இவன் நல்லா யூஸ் பண்ணாலே போதும். இவனுக்கு நல்ல பேஸ் இருக்குது. பட் லயன் அண்ட் லென்த் சுத்தமா இல்லை. அதை மட்டும் இவன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இவன் எல்லா பவுலரையும் அடிச்சுக்கிடுவான். எல்லா பவுலர்லாம் அடிச்சுக்கிட மாட்டான், ஒரு நல்ல பவுலரா வருவான். ஓகே, மற்றபடி வருண் சக்கரவர்த்தி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குவிண்டன் டீகாக் திருப்பியும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து செஞ்சுரிலாம் போட்டாலும் கூட
குவிண்டன் டிகாக் வந்துட்டு வெளியே உட்கார வச்சிட்டாங்க. மற்றபடி எல்லா டீமையும் நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது விட்டுட்டோமான்னு பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு guys. போன வாட்டி நம்ம வந்துட்டு பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு பெரிய ஆப்ஷனா இருந்தனால நமக்கு பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருந்துச்சு. யார் எடுக்க போறாங்கன்னா 6 பிளேயர் தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க. அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. இந்த வாட்டி மினி ஆக்ஷனு ரிட்டன்ஷன் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாலாம் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த மினி ஆக்ஷன்ல தான் தெரிய போகுது. பெரிய சேஞ்சஸ்லாம் நமக்கு ஐபிஎல் அந்த வாட்டி இருக்க போறது இல்லை. ரொம்ப நார்மலா தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆக்ஷன் இருக்க போகுது. என்ன பெருசா இந்த வாட்டி பெரிய டாக் என்னது? பெரிய டாக்கே வந்துட்டு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவானா, ஜடேஜா போறாரா, இதுதான் பெரிய டாக்கே. மற்றபடி இந்த ரிட்டன்ஷன்ல அவ்வளோ பெரிய ஒரு டாக்கெல்லாம் நம்மள வந்துட்டு அப்படியே கொண்டு ஒன்றும் போகலை எங்கேயுமே. முன்னாடி மெகா ஆக்ஷன் இருக்கும் போது தான் பெரிய டாபிக்கா ஓடிட்டு இருந்து. எப்படி ஹேசல்வுட் எடுக்கலாம், எப்படா ஹேசல்வுட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடிச்சு. ஹேசல்வுட் T20 பவுலரே இல்லையே, எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவானா இல்லையா, அதுதான் முக்கியமான டாபிக்காவே இருந்துச்சு. அதை வச்சுதான் இந்த ரிட்டன்ஷனே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 16 வந்துட்டு மினி ஆக்ஷன் வருது. அதுல என்ன பண்ண போறாங்க பார்ப்போம். கேகேஆர் தான் அதிக மணி வச்சிருக்கானுங்க, யாரெல்லாம் வாங்க போறானுங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் see you on the video and remember it, always be on top. Cheers.